ஒரு பெரிய துயரம் நடந்திருக்குது. இவர் ஒரு மாஸ் லீடர், க்ரௌட் புல்லர். இப்போ விஜய் வந்து தனக்கு பாதுகாப்பு கேட்கல. விஜய்க்கு இஸ் ஹேவிங் இஸ் ஓன் பவுன்சர்ஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்குது. அது இல்லாத ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிற ஒய் கேட்டகரி இருக்குது. ஸோ இஸ் ஒரிட் அபவுட் த பீப்புள் ஹூ வில் பி கலெக்டட், ஹூ வில் பி கேதரிங். அதாவது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் திரும்ப வந்துடக்கூடாது. ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னுவாங்க. அது மாதிரி இவர் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தானே. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன் பொருட்டு மீண்டும் ஒரு நெரிசல், மீண்டும் ஒரு அசம்பாவிதம் கரூரில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ முன்னேற்பாடு, இவ்வளோ டைம்லாம் அவர் பார்த்தாரு. அதுக்குள்ளே அவர் மேலே சாணியை வாரி வீசிட்டாங்க திமுக உடன்பிறப்புகள். பார்க்கவே இல்லையே 20 லட்சம் சொன்னார், கொடுக்கவே இல்லைன்னு. இப்போ கொடுத்த பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளேட்டை மாற்றி 20 லட்சம் கொடுத்து அந்த மக்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக பேச வச்சாருனாங்க.